உனக்கா நாங்க வந்தோம் அந்த கட்சியில? உன்னைய பார்த்தா வந்தோம்? உன் போட்டோ எதுக்கு? உன் மூஞ்சிக்க நாங்க வந்து இந்த கட்சியில இருக்கோம், இந்த கட்சிக்கு வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல. நீ யாரு ஃபர்ஸ்ட்? உன் பேரு போடுறதே வந்து ஓகே, பொது செயலாளருங்கிற ஒரு பதவிக்கு கொடுக்குற மரியாதை அப்படி உன் பேரை வந்து யூஸ் பண்றாங்க, இல்ல வந்து கட்சியில இருக்கிறவங்க அந்த மாவட்ட தலைவரா அவங்க பேரை யூஸ் பண்றாங்க, அது பண்ணணும். சரியா? எதுக்கு போட்டோலாம்? அவர் தலைவரோட போட்டோ போட்டா பத்தாதா? இதென்ன நீ உன் போட்டோ வந்து அவர் அவர் இவருடைய இன்செக்யூரிட்டி பாரு. உடனே மட்டும் சொல்லிக்கிறேன், இவர் எல்லா இடத்துலயும் பானையூர்ல கூட்டு வச்சு அங்க வச்சு இன்டர்னல் கட்சி மீட்டிங் எல்லாம் வீடியோ எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்காரு. என்னன்னா பென்ஸ் கார்ல வந்துட்டான், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, கவலையே படாதீங்க, சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டுறோம், பென்ஸ் கார்ல வந்துக்கிறோம், உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிறீங்க. ஒரு நிமிஷம் மதன் சொல்லுங்க, என்ன கிரவுண்ட்ல இருக்கவங்க பேசணும்? நான் கிரவுண்ட்லயும் வேலை பார்த்திருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியும்? உடனே இந்த கும்பல் வந்து ஒரு கிரவுண்ட்ல வேலை பாக்குற பேசிக்கிறேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன? நான் வந்து இங்க திருப்பூர்ல நல்லூர்ல இருக்கிறேன். சரியா? இங்க வந்து நான் இன்னைக்குதான் நான் உறுப்பினர் அட்டை சேர்த்துக்கு கொடுத்தேன். அவங்க இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. நீங்க எப்படி நீங்க அப்படி எதுவுமே ஒர்க் பண்ணலன்னு சொல்றீங்க? உறுப்பினர் அட்டை கார்டு வாங்கினதுக்கும் இப்ப நாங்க என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்? மதன் டங்ஸ்டன் விசிட்டுக்கு எதுக்கா என்ன பண்ணிருக்காங்க? பொதுச் செயலாளர் என்ன பண்ணாரு? இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. பொதுச் செயலாளர் பேசுங்க, என்ன பேசுறோம்னு புரிஞ்சு என்ன பேசுறோம் புரிஞ்சுக்கோங்க, காது கொடுத்து கேளுங்க. உறுப்பினர் சரி இல்ல, உறுப்பினர்கிட்ட இன்னைக்கு கொடுத்தீங்க, இன்னைக்கே கொடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன இது கேக் வெட்டி கொண்டாடிடுவோம்? பேசுறது பிரேக் ஆகுது ப்ரோ. ப்ரோ நான் ரெகுலராவே தான் ப்ரோ ட்வீட் போட்டுட்டு இருக்கேன் புசியானதுக்கு எகைன்ஸ்டா. இல்ல கவின் ப்ரோ கேக்குதா? கேக்குது, நான் தான் சொல்றேன், உங்களுக்கு கேக்குதா கேக்கலையா? ஹலோ ஹலோ தூக்கி விடுறா. கேக்கல ப்ரோ, வெளிய போயிட்டு திரும்ப வாங்க. வெளிய போயிட்டு வாங்க, மியூட்ல போடுங்க. வெளிய போயிட்டு மறுபடியும் வாங்க மதன். டேய் சுஹேல் வந்தான், அவனை தூக்கி விடுறா. இரு நான் கொடுக்குறேன். மோனிஷ் வந்திருக்கான், மோனிஷ் கிட்ட கேளுங்க என்னன்னு. நம்ம பேசுறது அவர் கேட்கவே இல்ல. அதுதான் சையத் ப்ரோ, இது இல்ல எக்ஸ்பைரி ஏதோ சொல்லிட்டு இருந்தா, அதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி பேசுங்க. அதான் நான் கண்டினியூ பண்றேன். அறிக்கையில எக்ஸ்பைரி நீ கண்டினியூ பண்றதுக்கு ஒரே நிமிஷம், அந்த ஆடி எப்ப ரிலீஸ் ஆச்சு? ஆனா 3:30 மணிக்கே எப்படி மில்டன் போடுறான், அந்த வாட்ச்மேன் எப்படி போடுறான்? மீடியா யார் கண்ட்ரோல்ல இருக்கு, நியூஸ் எங்க வருது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத. எல்லாமே லீக் பண்ணிட்டு இருக்கானுங்க, போதுமா? எக்கச்சக்கமா லீக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கவர்மெண்ட் எல்லாமே அவங்க கையில இருக்குது, லீக் பண்றானுங்க, திடீர்னு இந்த பொழப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். இல்ல அங்கேயும் ப்ரோ, அத அப்புறம் அடிச்சுப்போம். அவங்கள விடுங்க. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து அவன் வந்து நம்ம மேல வன்மத்துல பண்ணானா, அந்த டிவிக்காரன் நம்ம மேல வன்மத்துல பண்ணானா, இது பண்ணா. ஆனா இதுல ஒரு நல்லது இருக்கு. சரியா? இது வந்து ட்ரோல் ஆகும், கண்டென்ட் ஆகும், இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு நல்லது இருக்கு, இதுல ஒரு வேக்கப் கால் ஒண்ணு இருக்கு. சரியா? இதுதான் ஒரு அடி விழுணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த அடி இப்போ இந்த அடி, இதுதான் நான் நினைக்கிறேன். சரியா? இதுல வந்து முடிச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. சரியா? இதை தாண்டி வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து இந்த மாதிரி வந்து ஒண்ணு வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இது வந்து வேக்கப் கால். நான் முழுசா அந்த கிருமி வந்து உடம்புல பரவுறதுக்குள்ள இப்பவே அதுக்கு வந்து தடுப்பூசியை போடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் தான். சரியா? அது அப்படித்தான் நான் பாக்குறேன். இது வந்து நான் வந்து முட்டு கொடுக்கறதோ இது பண்றதோ தேவையே இல்லை. சரியா? பேசுறவன் பேசட்டும், பெருசாகட்டும். சரியா? இப்படி ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியட்டும். தெரிஞ்சாதான் எவனை ஆஃப் பண்ணணுமோ, எவனை அடிக்கணுமோ. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எவன்லாம் வந்து பேசுறானோ அவனெல்லாம் வந்து தூக்க மாட்டாரு, அடிச்சு விரட்டுவாரு. சரியா? இது வந்து நடக்கும் கண்டிப்பா. சரியா? இது கண்டிப்பா நடக்க போகுது. தூக்கலாம் மாட்டாரு, நீக்க மாட்டாரு, அடிச்சே விரட்டிடுவாரு. இது நடக்கும் கண்டிப்பா. போட்டோல வந்து இது அறிக்கையில வந்து 3 இன்ச்ல அவர் போட்டோவும் 2 இன்ச்ல உன் போட்டோவும் யாரு கேட்டா? அவர் போட்டோ 4 இன்ச்ல போட்டா பத்தாதா? அவர் போட்டோ மட்டும் போட்டா பத்தாதா? அட கம்முனு புசி நக் பண்ணி மாட்ட தலைவர்கள் எல்லாம் கோச்சுக்கு போறாங்க.
இல்ல நான் கேக்குறேன், நம்ம எல்லாம் வந்து யாருக்காக இந்த கட்சியில இருக்கோம்? ஓப்பனா யாருக்காக இருக்கும் இந்த கட்சியில? தலைவருக்காக தான். அனைவரும் தளபதிக்காக அனைவரும் மட்டும்தான். தளபதிக்காக தளபதிக்காக மட்டும்தான். மட்டும்தான். சரியா? இந்த கட்சி இல்லைன்னா நான் இப்போ உட்காந்து எனக்கு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. நான் போய் லியோ2க்கு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருப்பேன் லோகேஷ்ட. சரியா? இது வந்து எனக்கு தேவையே இல்லை. இங்க வந்து அவரோட ஃபேஸ் மட்டும்தான் இங்க வேல்யூ அப்படின்னு சொல்றேன். அவர் இல்லைன்னா நீ இங்க யார்? நீ எங்க இருப்ப தெரியுமா? எங்க இருந்திருப்ப தெரியுமா? உன்னோட அறிவுக்கும் உன்னோட ஆற்றலுக்கும் நீ எங்க இருந்திருப்ப தெரியுமா? உன்னோட நிலைமைய வந்து நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? இது வந்து எப்பேற்பட்ட வாய்ப்பு? ஒரு வருஷம் இவ்வளவு பெரிய ஆளுமையை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நீ பாத்துக்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போனா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம மேல கொண்டு வந்து உயர்த்தி நிக்கணும், அவருக்கு வந்து என்னென்ன பண்ணி கொடுக்கணும், எல்லாமே வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலாம். நீ எப்படி இருப்ப தெரியுமான்னும் போது தண்ணி குடிச்சிருந்தா போன் மேலே இப்பவும் சொல்றேன், நீயும் வளரு, கட்சியும் வளர்த்தினா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்பவும் சொல்றேன், இருந்துக்கப்பா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொருத்தனை கிடைச்சிருந்தா அப்பாதான் வந்து படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவரோட ஹார்ட் ஒர்க்கு, இவரோட தனிப்பட்ட உழைப்புனால இவர் வந்து இப்படி ஒரு ஸ்டார்டம்ல வந்து அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனா யாருமே நிக்கல. நின்னது வந்து இவருதான். இந்த அளவுக்கு நின்னது இவருதான். சரியா? அதுக்கு வந்து அப்பா மட்டும் போதாது, திறமை வேணும். சரி, ஆனா இங்க வந்து அந்த அப்பாவே உன்னைய வச்சு அரசியல் பண்ணதான் பார்த்தாரு. சரியா? அந்த அப்பாவே உன்னைய வச்சு அரசியல் பண்ணதான் பார்த்தாரு. இவனுங்கெல்லாம் யாரு? அந்த அப்பாவே வந்து இவனுங்கெல்லாம் யாரு? இவனுங்களை வந்து நம்ம எப்படி முழுசா நம்புறது அப்படிங்கறத நம்ம வந்து பேசிக்கா வந்து திங்க் பண்ணணும். சரியா? தளபதியை மட்டும்தான் இங்க நம்பணும் அப்படின்னு. இந்த நேரத்துல தலைவர்கிட்ட நம்ம வந்து அவருக்கு தெரியாதது இல்ல. நிச்சயமா வந்து அவர் நிறைய விஷயங்களை கவனிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது நான் வந்து பல விதமா நான் அதை கேள்விப்பட்டுக்க நான் நம்புறேன். அதை நான் நம்புறேன். இங்க உள்ள அண்ணே இப்ப வந்து என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? அண்ணே நான் மட்டும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? தளபதியா ஒருத்தரை வந்து நான் பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இவங்க வந்து அரேஞ்ச் பண்றாங்க. மத்தபடி வந்து யாராவது உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்னா அப்படியே வாசலோட அனுப்பிடுறாங்க. நெருங்கவே முடியாத அளவுக்கு இவங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஐயநாதனே சொல்லியிருக்காப்ல, நான் இப்ப வரைக்கும் விஜய் அவரை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாப்ல மீடியால. ஆனா அவரே சொல்றாப்ல நான் இப்ப வரைக்கும் விஜயை பார்க்கலன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நிலைமை எப்படி இருக்கு? அது காரணம் இந்த ஈவென்ட் ஆர்கனைசர் தான். இல்ல அவரு நமக்காக சேலத்துல வந்து பயிலரங்கத்துல வந்து அவரு பேசி இது பண்ணாரு. ஓகேவா? நிறைய டிபேட் ஷோல வந்து நமக்காக பேசுறாரு. ஓகேவா? அவரு ஒரு ஆதங்கமா சொல்றாரு, என்னால பார்க்க முடியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. இன்னும் சொல்றேன், நிறைய வந்து திமுகவுடைய சில ஆட்களுமே சரி 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை பார்த்துட்டு எந்த நேரத்திலையும் இதை பிஜேபி கையகப்படுத்த தோணும், கபலீகரம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரலல் ஃபோர்ஸா இது இருந்தா கூட ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு அடுத்த தலைமுறைக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் கடத்தக்கூடிய ஒரு முற்போக்கு அரசியலோட தான் வந்துட்டு இயங்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு இடதுசாரி சிந்தனையோட ஒரு லெஃப்டிங் ஐடியாலஜியோட தான் இயங்குது. அந்த இயக்கத்துல அந்த 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 மாடஸ் ஆப்பராண்டில விமர்சனங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் திமுகவை எதிர்த்து நம்ம இது பண்றதுனால நிச்சயமா அவங்க விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால. பட் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த மாதிரியான செயல்பாடுகள், இந்த பூமர்த்தனமான வேலைகள், என்ன தன் பின்பு அரசியலை கட்டமைக்கிறது, அப்புறம் வந்துட்டு வந்து அந்த 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 உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இவருடைய இதை வந்து கட்டமைக்கிறது, ஆசானேங்கிறது, அதுங்கிறது. இந்த ஆசானேன்னு நீ போஸ்டர் அடிக்காத, நீ அரசியல் பண்ண ஆசானேமா 2 நாள்ல வந்துட்டு பார்த்தேன்னு சொல்ற அன்னைக்கு உன்னை ஆசானே நான் கூட்டு போவோம். ஆசானே அறிவுக்கண்ணை திறந்துட்டியே, இப்படி ஒரு வாய் கூசாம ஆசானேன்ற என்னடா சையத் ப்ரோ, ஆசான்னா ஏதாவது அரசியல் ரீதியா கத்து கொடுக்கணும். எதுவுமே கத்து கொடுக்காத என்ன ஆசான் நீங்க? தாம்பரம் இல்ல சச்சின், தாம்பரம் ரீஜியன்ல ஒரு போஸ்டர் சச்சின், கழகத்தின் தந்தைன்னு ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அது போட்டோ நான் கழகத்தின் தந்தையா செருப்பு கழட்டி இது வேணாம். அந்த மாதிரி பேசாதீங்க, ஜெனரலா சொல்றேன். வருத்தங்கள் புரியுது. இத்தனை நாளுடைய அவுட் பர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நாள் வெடிக்குது. அது இன்னைக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட். நான் திரும்பவும் சொல்றேன், இவன் புஷி ஆனந்த் வந்துட்டு வெறும் வந்துட்டு அவன் கூட பயணிக்கிற தொண்டர்கள் மட்டும்தான் டிவிக்கே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கட்சிக்கு உரித்தான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு களத்துல வேலை பார்க்குற தொண்டர் இருக்கானோ அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ஆன்லைன்ல வந்துட்டு உங்களை நீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வான்.
ஏதாவது தவறா பண்ணீங்கன்னா கிழிச்சு தொங்க விடவும் தயங்க மாட்டான். சச்சின் தளபதியோட ஆன்லைனுடைய ஹீட் படத்துக்கே அது தெரிஞ்சுதானே, ஆன்லைனுடைய ஹீட் அவனுங்க வந்து எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடியவங்க. தளபதி உயிரியே கொடுத்துருவானுங்க. இங்கேயாவது ஆஃப்லைன்லயாவது இவர் அட்டென்ஷன் கிடைக்கணுமே, அவர் அட்டென்ஷன் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த பிள்ளைகளை இப்பவும் நான் சொல்றேன், மதன் அக்செப்ட் பண்ண சச்சின். அந்த பிள்ளைகளை எப்பவும் நான் சொல்றேன், நம் தோழர்களையும் ஒரு சொல்றேன், டைம் ரீகனெக்ட் பண்ண யாரையுமே நான் உண்மையிலே சொல்றேன், சூழ்நிலை கைதிகளா சில விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஆசானுடைய அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுனால இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இயங்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாவட்ட நிர்வாகம் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். நான் அந்த பிள்ளைகளை எதையுமே நான் வந்து குறை சொல்ல விரும்பல. பட் அட் த சேம் டைம் ரைட் டைம் இந்த ஸ்பேஸ் சச்சின் நான் சொல்றேன், எல்லாரும் பேசட்டும், எல்லாருமே மதன் வந்திருக்கா, எல்லாரும் பேசட்டும், கொஞ்சம் கொஞ்சமா பேசட்டும். இந்த ஸ்பேஸ் உடைய எண்டில் ரெசல்யூஷன்ஸ் இருக்குது, நமக்கும் சில கருத்துக்கள் இருக்குது, தலைமையிடம் சொல்றதுக்கு, கோரிக்கை வைக்கிறதுக்கு இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து உண்மையிலே எல்லாரும் ஒரு எமோஷனலா ஒரு அவுட் பஸ்ட் ஆகி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணி போடப்பட்டது ஒரு ஸ்பேஸ். இதுக்கு நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க, எல்லாமே இருக்குது, எல்லாம் தெரிஞ்சும் நம்ம தைரியமா பேசுறோம், இது பண்றோம் அப்படின்னா நம்ம கட்சி மீது இருக்கக்கூடிய குறைகள், நம்ம கட்சி உள்ளக்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை சுதந்திரமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த இது ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களால முடியல, நம்மளாவது இதை செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்துறோம். இதுல பல பேர் ஐடென்டிட்டியோட எல்லாமே இருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் உடைய எண்ட்ல தேர் ஆர் சம் ரெசல்யூஷன்ஸ், சில கோரிக்கைகள் இருக்குது, சில விஷயங்கள் தலைமைக்கு நம்ம இது கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். நிறைய பேர் அடுத்தடுத்த கருத்துக்கள் வச்சுட்டு நீங்க பேசுங்க. எண்ட் ஆஃப் த இதுல நானும் சொல்றேன், இன்னும் ஃபர்தர்மோர் சில ஒப்பீனியன்ஸ் நீங்க பேசுங்க. சொல்றா மதனே. கிஷோர் அசிங்கமா தான் திட்டணும்னு தோணுது. மதனே திருப்பூர்ல வந்து ஒரே நாள்ல அசிங்கமாலாம் பேச வேண்டியது இல்ல மதனே. நம்ம வந்து பாரு மதனே, எனக்கு வந்து யாரு எப்படி போகணும் அது வந்து எனக்கு தேவையே கிடையாது. மத்த கட்சி எப்படி அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு நம்ம கட்சி மத்தவங்க மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இதுவே. சரியா? மத்தவனுங்க வந்து காசு வாங்கிட்டு சீட்டு கொடுப்பானுங்க, மத்தவனுங்க அவங்க ஜாதிக்காரனா பார்த்து சீட்டு கொடுப்பானுங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அதெல்லாம் வந்து இந்த கட்சிக்கு வந்து செட் ஆகாது. அப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸும் இந்த கட்சி கிடையாது. இதுல இருக்கிற ஃபாலோவர்ஸ் பூரா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல இருந்து செகண்ட் டைம் 2 டைம் இவ்வளவுதான். சரியா? 3rd டைம் இவ்வளவுதான் ஓட்டர்ஸ், மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், ஃபாலோவர், அவரோட ஃபாலோவர்ஸ். அதை தாண்டி நம்ம அம்மா அப்பா வயசுல இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மறந்துடுவேன். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி, நீ பேசிட்டு இன்டரப்ட் பண்றதுக்கு. ஒரு விஷயம், அந்த பொதுச் செயலாளரா அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்துட்டு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற பைலட் இருக்காங்களா இல்லையா, இவனுக்கு ஸ்பார்க் சாங் சரியில்லை அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை அடிக்கிற மாதிரி அண்ணனையே விமர்சனம் பண்ணிடுவானுங்க. புரியுதா இல்லையா? ஸ்பார்க் பாட்டு சரியில்லைனாலே இந்த நிலைமைன்னா இது மக்கள் பிரச்சனை. அப்போ அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது நீங்க பாத்துங்க. ஆன்லைன்ல இருக்கிறவனுங்க வந்து பார்த்தோன்னா ஆர்டன்ட், அதாவது எப்படின்னா சமரசமின்றி சண்டை செய்யக்கூடிய அவர் மட்டும்தான் அவர் மக்களுக்காக நிக்கணும். இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிறவன் தான் மக்களுக்காக இன்னைக்கு ட்வீட் வந்துருமா, இன்னைக்கு அறிக்கை வந்துருமா, யோ அறிக்கையை போடு, அதை போடு, இந்த பிரச்சனையை பேசு, இப்படி பேசணும், இப்படி ஹைலைட் பண்ணணும், தாக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு உணர்வோட வந்துட்டு இது பண்றான். நம்ம கட்சி இதுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், இது எடுத்தா சூப்பரா இருக்கும்ல, இங்க அடிச்சா நல்லா இருக்கும்ல, இந்த இடத்துல பேசணும்னு சொன்னா மக்கள் மனசுல நம்ம நின்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு இங்க பேசுறானா இல்லையா? இவன் தான் அரசியல் வயப்பட்டு இருக்கான். நல்லா கவனிக்கணும், இவன் தான் அரசியல் வயப்படுறான். திமுக அவங்க மீது வைக்கக்கூடிய, பாஜக அவங்க மீது வைக்கக்கூடிய இழிவான விமர்சனங்களையும் எல்லாத்துக்கும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டேட்டாவோட வந்துட்டு இருக்கிறது இவன் தான். இங்க இருக்கிறவன் தான் வந்துட்டு இருக்கிறான். நல்லா அதை வந்து விளங்கிக்கணும். இவனுக்கு சில விமர்சனங்களும் இருக்கும், சில கோபங்களும் இருக்கும், சில எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அது கட்சி மீது அவனுடைய உரிமை, தார்மீக உரிமை. தளபதி தான் எல்லாமே நினைச்சு அவன் வந்து ஒரு எமோஷனலா 20 வருஷமா 15 வருஷமா 10 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது வெறும் கட்சி கிடையாது, வெறும் எமோஷன். அவருடைய எழுச்சிங்கிறது எமோஷன். அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு வருது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அவனுக்கு மிகப்பெரிய பர்சனல் லைஃப்ல அஃபெக்ட் பண்ணும். இது எந்த பதவியும் நம்ம எதிர்பார்க்காம, எதுவுமே எதிர்பார்க்காம அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா, அவர் மக்களுக்காக நிக்கணும், அது மட்டும்தான் இவனுடைய வேலை. அதுக்கு பின்னடைவா அந்த கட்சி ஒரு 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 நகைப்புக்கு உட்படுத்தப்படுறதுலையோ, ஒரு ஒரு தேவையில்லாத விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுறதுலையோ இருப்பது அவனுக்கு பிடிக்காது. என் அண்ணன், என் தலைவன் இந்த மக்களுக்காக நிக்கணும், பேசணும், ஸ்ட்ராங்கா பேசணும், போல்டா பேசணும், அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும். இது ஒண்ணும் தான் அவனுடைய டிமாண்ட். நீ சொல்லு இவனை. ப்ரோ ஒரு நிமிஷம், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப கரெக்ட். என்னோட கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதை வந்து நான் யாருக்கும் டிஃபெண்ட் பண்ணவோ இல்லை யாருக்காகவும் நான் பேசல. நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட். புசி ஆனந்த் மேல நீங்க சொல்ற எல்லா விமர்சனமும் எனக்கும் இருக்குது.
அதை தாண்டி அதுக்கும் மேல இருக்கவங்க மேலேயும் சில எதிர்பார்ப்புகள் நீங்க சொன்ன மாதிரி இருக்குது. எனக்கும் இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இது வருமோ அது வருமோ இன்னைக்கு வருமோ அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஆனா இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கட்சிக்கு மட்டும் புதுசு கிடையாது. இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் நடக்குது. என்டிகேக்கு நடக்குது, திமுகவுக்கு நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. திமுக நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனா அவங்க இந்த திமுகன்றவங்க இது வரைக்கும் இந்த 75 வருஷம் நிலைச்சு நிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா என்ன வேணா பண்ணுங்க, அவன் திமுக மேல ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது, நீங்க பேசுங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா சொல்லுங்க, அவன் மேல அவன் தப்பே தான் இருக்கும். ஆனாலும் அதை முட்டு கொடுத்து ஒருத்த நின்று இருப்பானுங்க. யாரோ அப்படி கேக்கலடா. அண்ணா கோஸ்ட் ரைடர் கீழே போயிட்டு இல்ல கோஸ்ட் ரைடர் ஒரு நிமிஷம், நீங்க சொல்ல வரதோட கிரக்ஸ் எனக்கு புரியுது. இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் வந்து ஒரு ஆதங்கத்துல தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம வந்து இப்ப பேசுறதுனால அவங்களுக்கு கண்டென்ட் தான் ஆகுது. நம்ம கட்சியை நமக்கு இல்ல ஒரு நிமிஷம், இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க ப்ரோ. இந்த மைண்ட் செட்டை தான் மாத்தணும். ஒரு நிமிஷம் இல்ல நீங்க கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. ஆனா இல்லங்க ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. நான் பேசிக்கிறேன், ஒரே நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, நான் பேசுறேன். கோஸ்ட் ரைடர் பேசி தான் கோஸ்ட் ரைடர் மாறி இருக்கீங்க, பேசாம எதுவுமே மாறாது. இல்ல ப்ரோ கரெக்ட் தான். யாருமே வந்துட்டு பார்ட்டியை ஒரே நிமிஷம் இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பேசுனீங்கல்ல பார்ட்டி இங்க இருக்க யாருமே விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஆஃப்டர் ஆல் இது தளபதியோட பார்ட்டி. தளபதி ஹோல்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த லீடர் ஆஃப் டிவிகே. அதுக்கப்புறம் கீழே இருக்க பிசுரெல்லாம் எங்களுக்கு விட்டா சலாம் வச்சிரும் ப்ரோ. பிரச்சனை என்னன்னா இல்லங்க நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம ஒரே ஒரு இடம் தான் தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாவோ இல்ல வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அது பேசி அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். சைதனை நான் உங்களுக்காகவும் பேசல, இதுக்கு அகேன்ஸ்டாவும் நான் பேசல. இப்போ ஒரு கட்சின்றது ஓகே, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுல சில விஷயம் வந்து முட்டு கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க. இப்ப முட்டு கொடுக்கறதுக்கு ஆளுங்க நம்ம சைட்லயும் இருக்காங்க. தப்பு நடந்தா அதை சுட்டி காமிக்கிற இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. அது எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க, நம்ம கட்சியிலயும் இப்ப இருக்காங்க. இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, முதல்ல வந்து ஒரு விஷயம் தப்பா போதா ரைட்டா போதான்றது இப்ப நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. பட் ஒருத்தன் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் இருக்கானே, முதல்ல தைரியம் இருக்கணும்ல. இப்போ டெய்லியும் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த விஷயம் நடக்குதுப்பா, அந்த விஷயம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்கு சரி நான் வந்து ஓப்பனாவே கேட்கிறேன், புஷி ஆனந்த் சார் வந்து இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? தளபதி ட்வீட் போடுறாரு, அவரோட ஸ்டாண்ட் வந்து எனக்கு கிளியரா தெரியுது. ஓகே, இவருக்கு இது ஃபார் அகேன்ஸ்ட். அவரு வந்து அவரோட வியூ என்னது? அவர் ஒன்னும் பேசலையே. ஒரு பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் வந்து வாய்ஸ் அவுட் வந்து மக்களுக்காக நான் முதல்ல ஃபேன்ஸுக்கு எந்த பாதையை இப்போ எடுத்துட்டு போனோம், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல முடிச்சிடுறேன். அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டான், பொதுச் செயலாளர் அரசியல் வயப்பட்டிருக்காரா? இல்ல நான் முடிச்சிடுறேன். அண்ணா நீங்க கொஞ்சம் அண்ணா ரஃபா பேசுறேன். காம் டவுன். கரண்ட் அஃபேர்ஸ்ல அவன் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், உற்று கவனிக்கிறான். இல்ல நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஆஃப்லைன் ஒர்க் தான், ஆஃப்லைன் தான் இம்பார்ட்டன்ட். ஐடி விங்கு இது வரைக்கும் போடல, இதுக்கப்புறமாவும் போடுவாங்களான்னு தெரியல. மேபி போட்டா ரைட்டு, போடலைன்னா எனக்கு தெரியல இது எப்படி போக போகுதுன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு உட்காந்து ஆன்லைன்ல இருக்கிறவன் ஒரு விஷயம் நடக்குதுப்பா, நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம தான் போய் டேட்டா தேடுறோம். நம்ம தான் போய் எந்த இடத்துல இருந்து என்ன விஷயம் நடந்திருக்கு ஹிஸ்டரியில, இவங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, நல்ல விதமா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா, கேவலமா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா, ஆப்போசிட் கட்சி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவே இந்த கட்சி வந்து ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அது எப்படி அவங்க ப்ரீவியஸா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் டேட்டா இன்னைக்கு நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம கான்ஸ்டன்டா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா ரியாலிட்டி சொல்லிடுறேன். இந்த மிட் நைட்ல திமுக காரங்க ஸ்பேஸ் ஓட்டுவாங்க, அவங்க எல்லாம் வந்து பேசியே நான் கேட்டிருக்கேன். இவங்க யார் இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இவனுங்க யாரா, இவனுங்க வேற வந்து இவனுங்களுக்கு பதில் சொல்றதுக்கே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப எங்க இருந்தாலும் நோண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்கடா, எந்த பாயிண்டா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சோ நம்மளோட ப்ராப்பர்சி ஐடிவிங் கிடையாது. ஆட் பண்ணணும் மாப்ள. இப்போ எந்த பாயிண்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி வர்றப்போ ஆப்போசிட்ல வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம பசங்க அவ்வளவு ஆக்டிவா இருக்கானுங்க, பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரியா?
இதனால கூட வந்து ஐடி விங் தேவையில்லை, பசங்களே வந்து இது பண்ணலாம், நல்லா ஆக்டிவா இருக்கானுங்க அப்படின்னு இல்ல ஐடி விங் தேவையில்லாம பண்ண முடியாது. ஐடி விங் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. எக்ஸ்பைரி ஐடி விங் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. நம்மளுக்கு எல்லா சின்ன கட்சியா இருந்தாலும் லெட்டர் கட்சியா இருந்தாலும் ஐடி விங் இருக்கும். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதுதான் ஐடி விங் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த ரூட்ல போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி அதுக்குண்டான வேலைப்பாடுகளை பாக்குறது வந்து ஐடி விங் முக்கியமான ரோல் பிளே பண்ணும். சரியா? அதுக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஆனா நமக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு நமக்கு இருக்கிற இதுக்கும் வந்து இப்ப வரைக்கும் ஈஸியா டேக்கிள் பண்றோம். சரியா? டிஃபெண்ட் பண்றோம். என்ன வந்தாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, டிஃபெண்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமா ஆளுங்க இருக்காங்க. சரியா? இதுல வந்து இந்த ஆக்டிவா இல்லாதவங்க எல்லாம் சேர்க்காம நான் சொல்றேன். அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் அதிகமாகும். சரியா? கண்டிப்பா எலெக்ஷன் டைம்ல அவங்களும் ஆக்டிவ் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒரு இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கோ இதுக்கோ வந்து பஞ்சம் இருக்காது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்படிலாம் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு படத்துல ஒரு போஸ்டர் நல்லா இல்லைன்னா கூட 2-3 நாளைக்கு வந்து பேசுறாங்க, 2-3 நாளைக்கு போட்டு அடிக்கிறாங்க. யாரு? ஆப்போசிட் காரன் கிடையாது, இங்க இருக்கிறவன். இப்போ எனக்கு வந்து நீ வந்து சினிமா விட்டு போவாத, இங்க வா, லியோ 2 பண்ணு, இந்த படம் பண்ணு, இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை வச்சுட்டு நீ ஏன் விட்டுட்டு போற அப்படின்ட்டு இன்னமும் சினிமாவுக்குள்ள இருக்கிறவன் இவர் ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் அரசியல் பேச ஆரம்பிப்பான். இவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் அவன் பாக்குறான். இப்போ வந்து தளபதி 16 பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த மாதிரி ஐடிஸ் எல்லாம் வந்து யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டானுங்க. அவனுங்க நம்பர் கிடையாது, அவங்க போன், அவங்க வீட்டு அட்ரஸ் கிடையாது, எதுவும் இருக்காது உங்கள்கிட்ட. சரியா? அவன் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து அவன் இவரை வந்து ஃபாலோ பண்றப்போ இவரை சுத்தி நடக்கிற கெட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் போட்டு அடிப்பான். சரியா? நிக்க மாட்டான், கூட விமர்சனம் பண்ணுவான், இவனே கண்டென்ட் கொடுப்பான், அடிப்பான். அந்த மாதிரி நேரத்துல வந்து இங்க ஆன்லைன்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க ஐடி விங் இல்லாம? இப்போ நீ வந்து நான் இப்போ பேசுறேன். முதல்ல ஐடி விங் ஃபார்மேஷன் எதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு 1 மினிட்ல முடிச்சிடுறேன். ஐடி விங் பேசிக்கா நம்மளுக்கு ஏன் தேவைன்னா, இப்போ ஒரு இஷ்யூ நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கைடன்ஸ் இப்போ இல்லை. இப்போ டேக் போட்டதெல்லாம் நம்மளா சும்மா பேசி ஒரு 4 பேர் உட்காந்து பேசி டேக் போடுற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம இன்னைக்கும் இருக்கோம். இது வந்து ப்ராப்பரா ஐடி விங் கைடன்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த டைம்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஓப்பனா சொல்றேன், சில கட்சி வெறும் ஐடி விங்க நம்பியே இந்த ஒரு ஜெயிச்சிருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன். ஏன்னா ஒரு சின்ன இஷ்யூவா தான் இருந்திருக்கும், அதை பெருசா ஊதி 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 பூதாகரமா வெடிக்க வச்சு அது ஐடி விங் தான் பண்ணும். அதுதான் போன ஆட்சியில அதிமுக ஒரு வருஷம் தப்பு நடக்கும் போது திமுகவோட ஐடி விங் தான் பண்ணிச்சு. உட்காந்து அது மட்டும் இல்ல ரேவந்த், இப்ப நீங்க அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு அகைன்ஸ்டா ஒரு அக்யூசேஷனே, ஒரு இன்வாலிடான ஒரு இதை வந்து நியூஸ் வந்து நம்ம கட்சி மேல வைக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு நிர்வாகி வந்து இந்த தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு ஐடி விங்கா இருந்தா அந்த விஷயம் வந்து ஒரு வேலிடான இதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டீம் வேணும் கண்டிப்பா. ஆமா, இது நான் ஒண்ணே சொல்றேன். இது ஆக்சுவலா ரொம்ப வேலிடான பாயிண்ட். இங்க நம்ம கட்சியில வந்து ஒருத்தர் வந்து ஒரு இஷ்யூ ஒண்ணு நடந்தது. அது என்ன இஷ்யூனா, இந்த ஸ்பா இஷ்யூன்னு ஒன்று நடந்தது. அது ஆக்சுவலா அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் அக்யூஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. அது இங்க இருக்கிற நானே வந்து அந்த விஷயத்துக்காக அவரை போட்டு அடிச்சிருக்கேன். நானே அவர் வந்து அதுக்கப்புறம் மைக் எடுத்துட்டு பேசி இது பண்ணப்போ நான் வந்து இவரெல்லாம் எதுக்கு திரும்ப டிவி கேல இது பண்றாங்கன்னு சொல்லி நான் இது பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் அவர் அக்யூஸ்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு முதல்ல தேவை இல்ல. இப்ப ஆப்போசிட்ல வந்து இப்ப எந்த விஷயம் நடந்தாலும் எத்தனை பேருக்கு தெரியும்? அத சொல்றது யாரு? சொல்ல வேண்டிய கடமை அவங்க மேல இடத்துல இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு கோஸ்ட் ப்ரோ. இன்னொரு பாயிண்ட் நான் ஆக்சுவலா டைவர்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க.
இல்ல சரி, நான் ஒரே நிமிஷம். இன்னொன்னு, ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்கள பேச விடுங்க ஃபர்ஸ்ட். நீ ஏன் பேசுறன்னு சொல்லி நிப்பாட்டாதீங்க. அது நீங்க வாட்ஸ்அப் கால்ல பேசி, நீங்க வாட்ஸ்அப் கால்ல பேசுறது உங்க 10 பேருக்குள்ளதான் கேட்கும். இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு பேசினாதான் 100 பேர் கேட்கும். 100 பேர்ல அதுல ஒரு ஆள் வந்து எப்படியாவது இன்டர் லிங்க் உள்ள லிங்க்ல இருப்பான். இப்ப கீழே இருக்கிற 350 பேர் ஒருத்தன் அட்லீஸ்ட் உள்ள இருந்தா, நேத்து இப்படி ஒண்ணு நடந்தது சார் அப்படின்னு ஒன்று போய் பேசட்டும். வாட்ஸ்அப்ல நீங்க பேசுனீங்க, உங்க 15 பேருக்குள்ளதான் நீங்க பேச போறீங்க. நீங்க வெளியில என்ன சொல்ல போறீங்க? இல்லடா, இப்போ உன்னை கண்டென்ட் டைட்டா ஆயிட்டு போயிட்டோம் ப்ரோ. இல்லப்பா, நான் என்ன இல்ல சொல்றேன்னா, கண்டென்ட் டைட்டா ஆயிட்டு போயிட்டோம் ப்ரோ. பிரச்சனை கிடையாது ப்ரோ. நீங்க 10 பேர்கிட்ட பேசுங்க, நான் சொல்ல. இப்ப இருக்கிற 300 பேர்கிட்ட நீங்க வாட்ஸ்அப் கால்லயே பேசுங்க, தப்பு இல்ல. ஆனா யார் என்னன்னு ப்ரோ எப்படி ப்ரோ 300 என்ன ப்ரோ பேசிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம் ட்ரை பண்றாரு. அவர் என்ன கோஸ்ட் ப்ரோ, நீ பேசதே இப்போ கேட்க நான் என்ன மாட்டேங்குது. சொல்றேன், கொஞ்சம் இல்ல வெளிய போயிட்டு வா. இல்ல இருங்க கேக்கலையா அவர் பேசுறது? ப்ரோ அவன் பேச கேட்கல. இல்ல நான் கோஸ்ட் ப்ரோ நிமிஷம் வெளிய போயிட்டாங்களா? இல்ல கோஸ்ட் ப்ரோ பேசுங்க, பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க. டேய் கேட்கல. ஒன்னும் இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க பேசுறோம் சரி, நான் பேசுறோம் சரி, எல்லாருமே நம்ம கட்சிக்காக தான் பேசுறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம திமுக வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க மேல இஷ்யூவே இருந்தாலும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அதை வந்து இதுவே ஹேண்டில் பண்றாங்க. நம்ம ஏன் பதத்தை பண்ணணும்னு நான் கேட்கறேன். நீங்க சொல்ற எல்லா நீங்க இது ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். நான் ஓப்பனா சொல்றேன், ஒரே நிமிஷம். இப்ப நம்ம ஸ்பேஸ் போட்டிருக்கோம்ல, 350 பேர் இருக்கோம்ல, கீழே ஆக்சுவலா நான் ஒரு ஐடி பார்த்தேன். அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து புஷியானந்த் சாரோட கொஞ்சம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரீச்சபிள் பர்சன் தான். இப்ப நம்ம ஸ்பேஸ் ஓட்டி இருக்கோம்ல, இந்த ஸ்பேஸ் கேக்குறாருல அவர் கண்டிப்பா மைட் பேசுவார் இதை பத்தி. நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். நீ பேசுனேன் கோஸ்ட் லீடர், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சிம்பிளா ஒரு லைன்ல சொல்றேன். நானா ப்ரோ 75 வருஷம் லெகசி இருக்க கட்சிக்கும் 5-6 தடவை ஆட்சி அமைச்ச கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1940 1906 தடவை 5 தடவையோ அது நம்மளுக்கு எதுக்கு. 1940 திமுக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி உட்கார்ந்து பேசியிருப்பான். கட்சியோட ஷார்ட் கமிங்ஸ் எடுத்து பேசியிருப்பான். புது கட்சி, நம்ம ரொம்ப ரிலேட்டிவ்லி வெரி நியூ, பேசத்தான் இந்த மாதிரி தப்பு இருக்குன்னு சொல்லித்தான் எவனா இருந்தாலும் முன்னேறி இருப்பான். இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க சொல்றது தப்பு நடக்கும், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுவா சரியாயிடுச்சுன்னா சரி, சரியாகலன்னா அப்பயும் நான் அப்படி சொல்லலப்பா, நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற எல்லா விமர்சனங்களும் எனக்கும் இருக்குது அவர் மேல. இல்ல நீங்க சொல்ற எல்லா விமர்சனமும் எனக்கும் இருக்குது. ஆனா அதை வந்து எப்படி அவங்க கிட்ட கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகலான்ற நான் பிரைவேட்டா கொண்டு போறது. எப்படி கொண்டு போக முடியும்? இல்ல எப்படி கொண்டு போக முடியும்? என்னோட தாட்டோ இல்ல என்னோட கவலை என்னன்னா, இப்ப நம்ம பேசுறதால ஏற்கனவே நெகட்டிவிட்டி பத்தாம இப்ப இது ஒரு கண்டென்ட் ஆகி ஆயிட்டு போட்டோம் ப்ரோ. 2 நாள் இருக்குமா? ஒரே நிமிஷம் புரிஞ்சிருச்சு. கோஸ்ட் ப்ரோ பாயிண்ட் இல்ல யாரா எடுத்து போடுவாங்க. ஒரு ஆளா பேசுவோம். நீங்க 33 வருஷம் சினிமா வாழ்க்கையில அவர் பார்க்காத கண்டென்ட் தான், அவர் பார்க்காத அவர் பார்க்காத 33 வருஷம் அவருக்கு இருந்ததுப்பா. இந்த படம் எல்லாம் அடுத்த படம் போயிடுவாரு. ஆனா நமக்கு இருக்கிற கட்சி வந்து இந்த கட்சி மட்டும் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதுதான் இங்க பிரச்சனை. இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அவரை மாத்தினா பிரச்சனை இல்லங்க. நம்ம கட்சிக்கு வந்து இல்ல ஒரு பாயிண்ட் இல்ல அதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் சாங் இல்ல சச்சின் இல்ல இந்த பாயிண்ட் வேலிட் ஏத்துக்க மாட்டேன். யாரோ ஒருத்தர் வந்து புஷியானந்தா மாத்தணும்ன்றது நம்ம ஏத்துக்க முடியாது. அது கட்சி முடிவு பண்ணும். ஒரு நிமிஷம், நான் அதை பத்தி பேசுறடா கோஸ்ட் லீடர். இது எந்த விதத்துலயும் கட்சிக்கு பின்னடைவு கிடையாது. அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங்ல ஏதோ தப்பு இல்ல. இப்படி ஒரு ஸ்பேஸ் ஓடுனதாவும் ரஜினி ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ டிஎம்கேவோ இதை கண்டென்ட் ஆக்கி கலாய்ச்சதாவும் கிரவுண்ட் லெவல்ல ஒரு மயிரை கூட பாதிக்காது. இது எந்த விதத்துலையும் பின்னடைவு கிடையாது. இப்படி சொன்னான்றது உண்மையாவே சொல்றேன், ஒரு 5 பேராவது இப்படி எடுத்து பேசினாங்களேன்னு இன்னைக்கு நிம்மதியா போய் தூங்குவான். எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்கான் தெரியுமா? அதேதான் சச்சின். இத்தனை நாள் எல்லாரும் ட்வீட் போட்டு ஒரு மாதிரி என்னன்னு கான்டெக்ட் நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனா அதாவது நான் சொல்றது வந்து நாங்க போடுற கான்டெக்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வெளியே சொல்ல வேணாம், சரி இப்போதைக்கு போட்டோம், அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போடும்போது எதுக்கு அப்படி போடுறீங்க, ஏன் அப்படி போடுறீங்க, அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அவருக்கு தெரியாம ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து தெரியப்படுத்துறது தான் இப்ப நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இல்ல அப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்க முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. சி அவங்க வே ஆஃப் மூவிங் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல கவின் நான் முடிச்சிடுறேன். இல்ல மோனி மாங்க் நான் முடிச்சிடுறேன். மாங்க் வெயிட் பண்ணு.
நான் ஒரே ஒரு பாயிண்ட் தெரியுமா தெரியாதான்ற நம்ம இங்க வந்து பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவங்க வே ஆஃப் மூவிங், அதை எப்படி மூவ் பண்றாங்க, அது ரைட்டா இருக்கா, ஓகே ரைட்டா, நம்மளும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி போவோம். சில இடத்துல மிஸ்டேக் நடந்தா அதை பேசுவோம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தெரியாமலாம் ஒரு விஷயமும் இங்க கிடையாது. கண்டிப்பா தளபதிக்கு தெரியாம ஒரு விஷயமும் இங்க நடக்க போறது கிடையாது. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதோன்னு எனக்கு தோணுது. இல்ல அப்போ நீ அந்த அந்த ரெக்கார்ட் கேட்டியாடா நீ ரேவந்த்? அந்த ரெக்கார்ட் ஒன்று வந்துச்சு கேட்டியா? இல்ல ரேவந்த், நான் ஒரு நிமிஷம், நான் வந்து அந்த ரெக்கார்டு ஃபுல்லா கேட்டேன். 6 minutes ரெக்கார்ட் தானே? இல்ல நான் அந்த ரெக்கார்ட பத்தி சொல்ல ரேவந்த். தளபதி தெரிஞ்சுதான் வந்து அது ஃபுல்லா கேட்டேன். ரேவந்த் நான் கேட்கிறேன், தளபதிக்கு தெரிஞ்சுதான் இவர் டீ கடையா திறக்கிறாரு, ஸ்டெடி கேம் வச்சு ஒவ்வொன்றையும் தானே ப்ரமோட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறியா? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க வந்து இல்லாஜிக்கலா பேசக்கூடாது. ஒருத்தர் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. எல்லா கட்சியிலையும் ஒரு விஷயம் நட்பணி செய்யறாங்கன்னா அந்த இடத்துல கேமரா எடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல யாரு குடுக்குறாங்களோ அவங்களதான் வந்து போக்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாஜிக்கல். நீ பேசுறதே இல்லாஜிக்கல் இந்த ஒரு விஷயத்துல. சரி, இது ரேவந்த் டீ கடை திறந்தாருல்ல, அது எந்த மாவட்டம், அவனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குடா. ஒரே நிமிஷம், நீங்க அப்படி இல்லடா. அவரை ப்ரோமோட் பண்ண கூடாதுன்னு நம்ம பேச முடியாது. டேய், அவனை இங்க ப்ரோமோட் பண்ணதுலாம் விஷயம் கிடையாதுடா. என்னோட கன்சர்ன் இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அரசியல் பேசாத பொதுச் செயலாளர் எதுக்கு? மொதல் கேள்வி. இது வரைக்கும் ஒரு அரசியல் நீ பேச கிடையாது. 1 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. பார்ட்டியோட உட்கட்டமைப்போட ஸ்டாண்ட் என்ன, நிலை என்ன? ஏன் வந்துட்டு எல்லா அரசியல் கருத்தும் தலைமையிலேருந்து அப்ரூவல் வாங்கி மட்டுமே பகிரப்படுகிறது? 3வது, இந்த மாதிரி நிறையா கேள்வி கிடைக்கு. இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரிலேட்டட். அவனை பொசிஷன் பண்ணிக்கிறான், அவனை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். நீ என்னமோ பண்ணு, ஏன் கட்சியை நீ முன்னெடுத்தியா? 11 மாசமா மாவட்ட செயலாளர்கள் இத்தனை நாளா நீ என்ன பண்ண? அது ஃபைன். அது நீ வந்து இந்த கேள்விக்கு அவன் தான் பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு ஒரே நிமிஷம், சுரேஷ் ப்ரோ ஏன் மாவட்ட செயலாளர் சொல்லுங்க சுரேஷ் ப்ரோ. இன்னொன்னு பின் குறிப்பு, இது வந்து இந்த எங்களுக்கெல்லாம் யாரும் எங்களுக்கு வந்து கட்சியில போஸ்டிங் தரல, இல்ல அதுல போஸ்டிங் தரல அப்படின்ட்டுலாம் யாரும் இங்க வந்து பேசிக்கிட்டு இல்ல, சரியா? அவனுக்கு இருக்கிற வேலையை பார்க்க முடியல, இதுல வந்து கட்சியில போஸ்டிங் வாங்கி இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது எங்களுக்கு. ஆமா, போஸ்டிங் எல்லாம் தேவையில்லாத ஆணி எக்ஸ்பைரி. அப்படிலாம் நம்ம ஓட்டு போட்டு சராசரியா இருந்தாலே போதும் நமக்கு. இல்ல டைலூட் ஆகுது. சுரேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, கை தூக்குனீங்க அப்பவே, சொல்லுங்க ப்ரோ. ஆமா ஆக்சுவலி இன்னொன்னு பேசுறதுக்குள்ள இன்னொன்னு சொல்லிடுறேன். இங்க எந்த ஒரு நிர்வாகிக்கும் சப்போர்ட்டா பேசல. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த நிர்வாகியோட ஆளுன்னு சொல்லிட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடுறாங்க. ஸோ எந்த நிர்வாகியோட சப்போர்ட்டரும் நான் இல்லை, கட்சியோட சப்போர்ட்டர். ஸோ அப்புறம் என்னன்னா, அந்த ஆடியோ வந்துட்டு வந்தது ஒரு விதத்துல நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, கட்சிக்கு ரொம்ப நல்லது. நிறைய நிர்வாகிகள் கட்சியில, நீங்க இப்போ நம்ம ஆன்லைன் அரசியலை விட களத்துல பயணிக்கிற பல நிர்வாகிகள் வந்துட்டு இதெல்லாம் பேசி ஆகணுங்கிற பயங்கர ஆதங்கத்துல இருக்காங்க. யார்கிட்ட போய் பேச, என்ன பேசுற, எப்படி ரீச் பண்ணன்னு தெரியாம இருந்தாங்க. ஸோ இப்போ வந்த இந்த ஆடியோங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான டைம்ல வந்திருக்கு. கரெக்டான இது ஒரு நல்ல ஒரு இதா தான் இருக்கும். இது எந்த ஒரு ட்ரோலோ இல்ல நம்ம கட்சியை வந்துட்டு நம்மளே வந்துட்டு அடுத்தவங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வர வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்துல வந்து ரொம்ப நல்லது. இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டி வருதோ அதை விட டபுள் மடங்கு பாசிட்டிவிட்டி இருக்கு இதுல. இருக்கு. ஏன்னா ரீச் பண்ண முடியல. உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அவர் ரீச்சே பண்ண முடியல. நீங்க இது சில விஷயங்கள் இங்க பேச முடியல. அவர் யாராலையுமே முடியல. ஒரு 2 பேரை தவிர யாராலையுமே முடியல. அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி வந்தாதான் அவரோட காதுக்கே கொஞ்சமாவது எட்டுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. காதுக்கு எட்டுது மீன்ஸ் அவர் வந்து இதெல்லாம் பார்க்காம இருக்கிறாரு. அந்த அர்த்தத்துல நான் அந்த அர்த்தத்தை பார்க்காம ஏனோதானன்னு இருக்காரு, அந்த அர்த்தத்துல வராது. எப்படின்னா, ஒரு ஷூட்டிங் போயிட்டு வர்ற மனுஷங்கிட்ட வந்து இதை காமிச்சா போதும், இதை சொன்னா போதும் அப்படின்றத வந்து பண்றாங்க. புரியுதா? அவர் வந்து இன்னும் இப்போ ஃபுல்லா வந்து இதுக்குள்ள வந்து இறங்கல, வந்து உட்காரல, இன்னும் இப்போ ஃபுல்லா எதுவுமே வந்து இது பண்ணல. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் அவருக்கு வந்து இப்படி வந்து நம்மள பாக்குறதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா போய் பாப்பாரு. அது எவ்வளவு அவருக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, என்ன அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்ல எக்ஸ்பெரி.
அவரை பார்க்க ஆசைப்படுறாங்க, அவர்கிட்ட பேசணும், அவர் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்கிற விஷயம் அவருக்கு தெரியணும்ல. ஆமா. இந்த விஷயத்த சொன்னா அதுதான் அது போதும். ரீச். இந்த விஷயத்த வந்து இவங்க பார்த்தா போதும். இது வந்து அரசியலுக்கு செட் ஆகாதுல்ல. நாளைக்கு எப்படி நம்ம களத்துக்கு வர்றப்போ நாளைக்கு எப்படி வந்து நம்ம மக்கள் முன்னாடி போய் நிக்க முடியும்? பேச முடியும்? நான் வந்து என்னைக்கும் வந்து உங்க கூட நிப்பேன் அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தையா தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு உணர்வா பார்க்க மாட்டாங்க. சரியா? இதுக்கு வந்து காரணம் யாருங்கிறது அப்போ வந்து தளபதி வந்து தப்பு பண்றாரா? அப்படின்னு கேட்கறதுல வந்து எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா, இங்க வந்து பொறுப்புகள் யாருகிட்ட இருக்கு? அவங்க தான் வந்து இந்த மாரி விஷயம் இருக்கு, இந்த மாரி விஷயம் இருக்குன்னு கன்வே பண்ணி கொண்டு போகணும். அதத்தான் பண்ண மாட்றாங்க. அதத்தான் செய்ய மாட்றாங்க. அவன் வந்து நல்லவன் ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. பண்ண நாளைக்கு முடியாது. அது நாளைக்கு பண்றதுக்கு தகுதி இல்ல, ரவீந்திரன் எபிலிட்டி இல்ல, நாளைக்கு குறைபாடுகள் ரவீந்திரன் இருக்குது. துரைசாமி மாதிரி சங்கிங்க வந்து நான் வந்து தளபதிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீ கூட்டு போய் விட்டுரு. அவங்க என்ன பேசுறாங்களோ, என்ன டிஸ்கஸ் பண்றாங்களோ, அது அவர் முடிவு பண்ணிப்பாரு. அது அவங்க அது ஓகே. பேசிப்பாங்க. இல்ல அது அவர் ஆ, சூஸ் பண்ணிக்கிறாருன்னு ஏன் அவர் ஆ, விஷயத்த சொன்னீங்கன்னா யாரை சந்திக்கணும், யார் வந்து நம்மளுடைய அரசியலுக்கு வந்துட்டு ஒத்து போயிருப்பா இல்ல ஒவ்வாமையோட இருப்பாங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கிறார். அந்த அந்த பார்வை அவருக்கு இருக்குது. அதனால நம்ம லெட் அஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் எனி நேம். அது நீங்க விஷயத்த ம். கன்வே பண்ணீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இது பண்ணிடுவார். பட் அவர் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பல விஷயங்கள் வந்துட்டு பார்வைக்கு போகல அப்படிங்கிறது உண்மைதான்.